பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய வெற்றி வாய்ப்பை சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலில் சுவாரஸ்யமான சில வெற்றிகளும் நிகழ்ந்திருக்கின்றன. இது தொடர்பாக விளக்குவதற்காக நெறியாளர் தேவப்பிரியன் இணைகிறார். தேவப்பிரியன், நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. தற்போது வரைக்கும் முன்னிலை நிலவரம் அப்படின்றது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட் இருக்கு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2 ஈக்குவல் பார்ட்னர், ஒன்று பாஜக, இன்னொன்று ஜேடியு. இவங்களுடைய கூட்டணி அப்படின்றது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. ஆனால் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு புதிய வியூகத்திற்கும் அச்சாரமிட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதில் என்டிஏ கூட்டணிக்கு கடந்த முறை தேர்தலை விட இந்த முறை 89 தொகுதிகள் கூடுதல் வெற்றியை பெற்றிருக்கு. கடந்த முறை பாஜகவும் ஜேடியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இருவருடைய உதவியும் அவசியமாக இருந்தது. ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்தால் தான் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. இந்த முறை இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, பிஜேபி ஜேடியு இந்த 2 பேர் தான் ஈக்குவல் பார்ட்னராக இருந்தாங்க. இந்த முறை 101 தொகுதியில் அவங்க 2 பேருமே ஈக்குவலாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த முறை பிஜேபி இதுவரைக்கும் அவங்களுடைய தேர்தல் வரலாற்றிலே இல்லாத வகையில் கடந்த 2010 91 தொகுதிகளை தான் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை 93, அதாவது பிஜேபியுடைய தேர்தல் வரலாற்றிலேயே இதுதான் ஹையஸ்ட் வின்னிங் மார்ஜின் அப்படின்னு சொல்ல முடியும். 93 தொகுதிகளை அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததாக எல்ஜேபி, ஹிந்துஸ்தான் ஆவா மோர்ச்சா, ஆர்எல்எம், ஜேடியு, ஒருவேளை ஜேடியு இல்லாமலேயே பாஜக நினைத்தால் பாஜகவால் தனித்து இந்த இதர கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைக்க முடியும். அதாவது 122 தான் மேஜிக் நம்பர். அப்படின்னா இந்த பிஜேபி பிளஸ் எல்ஜேபி, ஹெச்ஏஎம்எஸ், ஆர்எல்எம் இந்த கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி அமைத்தாலே 122 தொகுதியில் அந்த மேஜிக் நம்பரை தொடுறாங்க. ஸோ இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜேடியுவே இப்போ அவங்களுடைய வெயிட்டேஜ் நான் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற கிளைமை பண்ண முடியாது. இதனால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்ற விவாதம் மீண்டும் தலை தூக்கவிருக்கு. இதே மாதிரி ஒரு சேம் சினாரியோ கடந்த காலத்தில் ஏற்பட்டலையா அப்படின்னு கேட்டால் ஏற்பட்டிருக்கு. அதாவது 2010 இதே மாதிரி ஒரு சினாரியோ வந்தது. அந்த சினாரியோவில் என்டிஏ கூட்டணி 206 தொகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாங்க. அதில் பிஜேபி 91 தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி இப்போ தான் 93 தொகுதியில் இருக்கிறதுல அவங்களோட ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் விக்ட்ரி. ஆனால் அந்த தேர்தலில் ஜேடியு 115 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. அப்போ யார் மாஸ்டராக இருந்தாங்கன்னா ஜேடியு தான் மாஸ்டராக இருந்தாங்க. இந்த முறை பிஜேபி 93 தொகுதியில் ஜெயிச்சு தன்னுடைய லாங் லாஸ்டிங் பார்ட்னர், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்ஜேபி, ஹெச்ஏஎம்எஸ் இந்த மாதிரியான கட்சிகளோட மட்டுமே அவங்க கூட்டணி அமைச்சா கூட பாஜகவால் தன்னுடைய முதலமைச்சரை யார் அப்படின்றத அறிவிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கும். ஜேடியு அப்படின்றது இப்போ அவங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கால்குலேஷன் அடிப்படையில் இப்போ தனிப்பெரும் கட்சியாக பாஜக மட்டும் இல்லாமல் இதர கூட்டணி கட்சிகளோட சேர்த்து அவங்களுடைய முதலமைச்சர் யார் என்றதை அறிவிக்க முடியும். ஸோ இதன் மூலமாக ஜேடியுடைய வெயிட்டேஜ், அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெயிட்டேஜ் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கமும் இருக்குது. அதாவது தேசிய அளவில் என்டிஏ கூட்டணியில் நிதிஷ்குமாருடைய எம்பிக்கள் இல்லாமல் பெரும்பான்மை அப்படின்றது பாஜக என்டிஏ கூட்டணிக்கு இல்லை. ஸோ இது ஒரு வின்-வின் சுச்சுவேஷனாக இருந்தாலும் கூட இப்போ பாஜக தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சீனியர் பிக் பார்ட்னர் அப்படின்ற ஒரு நிலைமை பிடிச்சிருக்காங்க. ஜேடியு பேக் சீட்டில் ரைட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு இந்த தேர்தல் முடிவு தள்ளியிருக்கு. நன்றி தேவப்பிரியன்.